பாகிஸ்தான்லேருந்து வர இண்டஸ் ரிவரில் ஒரு கிளை ஆறு வந்து ஜினாப், அந்த ஆற்று நதிக்கரை ஓரம் ஒரு புத்திஸ்ட் மொனஸ்ட்ரி இருந்ததாக கண்டுபிடிச்சி அதை வந்து 1999 2000 இந்த வருஷத்தில் 2 அகழ்வாய்வு நடத்தியிருக்காங்க. அதில் இந்த இது வந்து ஒரு புத்திஸ்ட் சைட்டு. இதில் வந்து என்னென்னா, ஆறு பக்கத்தில், இந்த ஆறு வந்து பாகிஸ்தான்லேருந்து ஆரம்பித்து பஞ்சாப் அது வரைக்கும் ஓடிட்டு, அந்த ஆற்று நதி, அந்த ஆற்றோட நதிக்கரையில் தான் இந்த ஒரு புத்திஸ்ட் மொனஸ்ட்ரி இருந்திருக்கு. அதில் ஒரு பகுதி மட்டும் இப்போது ஆராய்ச்சி பண்ணி 2000 ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் இது வந்து மெயின் ஸ்தூப்பா. இந்த மெயின் ஸ்தூப்பாக்குள்ளே தான் ஒரு தங்கத்தாலான கேஸ்கட்டுக்குள்ளே ரெலிக்ஸ் இருந்திருக்கு. அது யாரோட எலும்போட இதுன்றதெல்லாம் ஒன்றும் கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க. பட் பௌத்தம் சார்ந்து தான், புத்தரோட இருக்க வாய்ப்பில்லை. அதுக்கப்புறம் பின்னாடி வந்த சீடர்களில் யாரோ ஒருத்தரோட அஸ்தியை வந்து அந்த கேஸ்கட்டில் கண்டுபிடிச்சிருக்கலாம். இப்போது இந்த சைட்டு வந்து எப்படி அவங்க அகழ்வாய்வு பண்ணாங்கன்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு மியூசியம் வச்சுருக்காங்க. அந்த மியூசியத்தில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த பீரியட் வந்து 2nd century BC, அதாவது 2200 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே அதுக்கும் அந்த டைமுக்கு உண்டான பொருட்கள்லாம் கிடச்சிருக்கு. அப்புறம் குஷான் பீரியடு முடிஞ்சதுக்கப்புறம் குப்தா பீரியடுக்கு அப்புறம் 6th century வரைக்கும், அதான் புத்திசம் வந்து இந்தியாவில் நல்லா தழைத்தோங்கிற வரைக்கும் இருந்திருக்கு. ஃபஸ்ட்டு வந்து இந்த சைட் எப்படி இருந்திருக்குன்னா, இந்த மாதிரி தான் இருந்திருக்கு. ஒன்று சும்மா மேடு மாதிரி இருக்குது. இதில் இந்த இடத்துல ஒரு சைட் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதே பெரிய விஷயம். எப்படியோ கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அகழ்வாய்வு பண்ணி கரெக்டாக அந்த ஸ்தூப்பா எங்கே வருது, இது எங்கே வருது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுவும் ஆற்றங்கரை ஓரமாக இருக்கிறதுனால பெரிய பெரிய வெள்ளம் வரும்போது சுத்தமாக மூடிடும். ஒரு சின்னதாக எவிடன்ஸ் கூட இருக்காது. இந்த இதில் 2011 இந்த இடத்துக்கு வந்து தலாய் லாமா வந்து போயிருக்காரு. இதான் வந்து அந்த தங்கத்தாலான ஒரு கேஸ்கட்டு. அந்த கேஸ்கட்டுக்குள்ளே சின்னதாக அது எப்படி வச்சுருப்பாங்கன்னா, முதல்ல ஒரு பெரிய கல்லில் ஒரு பாக்ஸ் மாதிரி கல்லில் செய்வாங்க. அப்புறம் உள்ள இரும்பில் இருக்கும், அப்புறம் வெள்ளியில் இருக்கும், அதுக்குள்ளே தங்கத்தில் இருக்கும். அந்த தங்கத்துக்குள்ளே சின்னதாக ஒரு இதுக்குள்ளே தான் அந்த இதை வைப்பாங்க. அவ்வளோ இது இருக்கும். பிஆர் மணி அப்படின்னு ஏதோ நம்ம சைடு ஆளாக தான் இருப்பார்னு நினைக்கிறேன். இதான் வந்து ஆக்சுவலாக அந்த ஸ்தூப்பாக்குள்ளே வந்து இப்படி இது பண்ணி சென்டராக இந்த இடத்த வச்சு க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. சுற்றி அது உள்ளே வச்சு மூடி இந்த மாதிரி இது பண்ணி, இது ஒரு சின்ன ஸ்தூப்பா. இங்கே சும்மா ஒரு புத்தரோட இதெல்லாம் வந்து ஒரு இது மாதிரி வச்சுருக்காங்க. இது வந்து ஜம்மு ஸ்ரீநகரில் இருக்கிற அங்கே என்னென்ன இதெல்லாம் சைட்லாம் இருக்குது அதை பற்றியான ஒரு சின்ன மேப்பு. இதில் வந்து இதான் வந்து எக்ஸிபிஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்த இடம். இப்போது இந்த இடம் தான் இப்போ நம்ம பார்க்குற இடம். ஸோ இந்தியா முழுக்க காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒரு வரலாற்று ரீதியாக ஒரே இணைப்பு புள்ளினா அது புத்திசம் தான். பௌத்தம் வந்து புத்தர் வந்து 2500 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இந்த டாப் டு பாட்டம், தமிழ்நாட்டில் நாகப்பட்டினம், காஞ்சிபுரம் எல்லா ஊருமே தான் பக்தி இயக்கம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் சமணம் பௌத்தம் தான் தழைத்தோங்கி இருந்தது. இதுதான் வந்து 1 சென்டிமீட்டர் தான், அந்த 1 சென்டிமீட்டர்னால் விரல் அளவுக்கு தான் இந்த கேஸ்கட் இருந்திருக்கு. அது இந்த இது வந்து இந்த தங்கத்தாலானது வந்து இதுக்குள்ளே இருக்கும். இது வந்து இந்த காப்பரில் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு காப்பருக்குள்ளே வெள்ளிக்குள்ளே தங்கத்துக்குள்ளே தான் அவங்களோட அந்த அஸ்தியை வைப்பாங்க.
இந்த பொருட்கள்லாம் இங்கேருந்து எடுத்திருக்காங்க, அதை டிஸ்ப்ளே பண்ணியிருக்காங்க. இது சும்மா ஒரு அந்த ஸ்தூப்பாவோட ஒரு சின்னதாக ஒரு மாடல் இவங்களே வந்து உள்ளே செஞ்சு வச்சுருக்காங்க இங்கே. இந்த ஸ்தூப்பா தான் எல்லா இடத்துலையும் ஒரு சிம்பிள் மாதிரி. இப்போது திபெத், லடாக்கு, சைனா எல்லாத்துலேயும் இந்த மாதிரி ஒரு அமைப்பு தான் இருக்கும். இப்படி தான் அது உள்ளே வந்து இருந்ததாக ஒரு இதுக்காக சொல்லியிருக்காங்க. சார் தான் நமக்காக இந்த இதை ஓப்பன் பண்ணி